இப்பொழுது கர்த்தர் சித்தமானால் ஆத்துமாவை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆத்துமா ரொம்ப வெளியேறப்பட்டது. கர்த்தர் நம்மளுக்கு பேச வேண்டும். ஆத்துமாவை குறித்து புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாத ஜெபம் பண்ணணும். தகப்பனே, ஆத்மா 2வது பகுதி, இதை குறித்து நாங்கள் புரிஞ்சு கொள்ள எங்களுடைய மனக்கண்களை திறக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபையில் வசனத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆத்மா எப்படிப்பட்டது என்று சொன்னால், செல்ஃப் கான்ஷியஸ், அதாவது நாம் நம்முடைய கௌரவம், நம்முடைய பெருமை, நம்முடைய படிப்பு, நம்முடைய மேன்மை, நம்முடைய அழகு, நாம் போட்டிருக்க அந்த வஸ்திரங்கள், இதை குறித்து தான் கவனமாக இருக்கும். நான் 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 ஆத்மா நான்ங்கிற அது மனிதன், அதான் உண்மையான மனிதன். உண்மையான மனுஷனுக்கு யாராவது என்ன சொன்னால் உருன்னு கோபம் வருதுன்னா ஆத்மாவை டச் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அந்த ஆத்மா ரொம்ப பெருமை உள்ளது, கௌரவம் பார்க்கக்கூடியது. யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது, தொட்ட அசுவிங்க மாதிரி ஆகிடும் ஆத்மா. ஆனால் ஆத்மா ஆவியானோடு சேர்ந்துக்கிட்டா தலைக்கீழ அடித்து பவுலிசீனம் தொங்க விட்டாலும் ஆத்மா ஷார்ப்பாக சாந்தமாக இருக்கும். ஆமேன். ஆவிக்குரியவன் சாந்த குணத்தை இழக்க மாட்டான். மாம்சத்துக்குரியவன் சாந்த குணத்தை இழந்து போயிடுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆத்மாவில் என்னென்ன இருக்குதுன்னா, எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள், சித்தம். தான் நினச்சது செய்யும். மனுஷன் தன் நினைக்கிறத செய்யணும்னா ஆத்மாவில் தான் டிசிஷன் எடுப்பான், ஆத்மாவில் தான் சூஸ் பண்ணுவான். ஆத்மாவில் அவனுக்கு பயங்கரமான உணர்ச்சிகள் உண்டு, உணர்வு உண்டு. நல்லது கெட்டது, இது வேணும் வேணாம், இந்த சாப்பாடு ருசியாக இருந்தால் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன், எல்லாம் டிசைட் பண்ணுறது ஆத்மா. ஆத்மாவை பார்த்து தான் ஒரு மனுஷன் சொன்னான், எல்லாம் சேர்த்து வச்சுட்டு கலைஞ்சியெல்லாம் நிரம்பியிருக்கு, நல்லா சேர்த்து வச்சுட்டேன், என்ஜாய் பண்ணி ஜாலியாரு, கடைசி வரைக்கும் சாப்பிட்டு பூரிப்பாரு. கடைசியில் கர்த்தரவனை பார்த்து கேட்கணும், ஆத்மா எங்கே போவோம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆத்மா துன்மார்க்கமான ஆத்மா இருந்துச்சுன்னா அக்னி கடலுக்கு போகும். துன்மார்க்கன் ஒருவன் மறித்தான்னா ஆத்மாவை அடிக்க முடியாது, சரீரம் மண்ணுக்கு போயிடும். திருப்பி சொல்கிறேன், ஆவி அடிக்க முடியாது. தன்னை எதுக்காக கொடுக்கப்பட்டதோ நோக்கத்தை முடிச்சிட்டும் அது மேலே பண்ணி அணைக்கிறியோ, அதை உயிரோடு வச்சுக்கிறீ இல்லையோ, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போய்விடும். ஆனால் ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு வரும்னா, இந்த ஆவியை யூஸ் பண்ணி இந்த ஆத்மாவை நல்வழிப்படுத்திட்டா எனக்கு பரலோகம் கிடைக்கும். இந்த ஆவியை யூஸ் பண்ணி இந்த ஆவியனுக்குள்ளே வந்த பிறகு ரட்சிக்கப்படாதவனாக இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்ட பிறகும் சரி, ஞானசானத்த பிறகும் சரி, அபிஷேகம் பெற்ற பிறகும் சரி, ஆவியை பெற்று ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து ஆவி வெளிச்சமான பிறகு நானே மண்ணை வாரி துக்கையில் போட்டு ஆமாம் பெரிய கர்த்தர், ஆமாம் பெரிய சபை, ஆமாம் பெரிய ஜெபம் ஊற்றி மூடிட்டோன்னா நம்முடைய முடிவு நரகம். அல்லேலூயா. ஒரு ஆத்மா வச்சு தான் ஆவி அணைக்கிறதோ, ஆவி அணைக்காமல் இருக்கிறதோ, சரீரம் ஜெபத்துக்கு வர்றதோ நம்முடைய ஆத்மா டிசைட் பண்ணுறது தான். ஆமீன். ஏசாமி சொன்னார், யூதாஸை பார்த்து சொன்னார், ஒருவனை காட்டி கொடுப்பான்னு சொன்னார். ஆத்மா டிசைட் பண்ணிச்சு, ஆல்ரெடி டிசைட் ஆகிடுச்சு. 30 வெள்ளிக்காசு வாங்கிடுச்சு. இந்த 30 வெள்ளிக்காசு எனக்கு கிடைக்கும், இவரை நான் காட்டி கொடுக்கணுன்ட்டு கூடவே நடந்தவன் உள்ளத்தில் டிசைட் பண்ணிட்டான். ஆத்மா தான் டிசைட் பண்ணோம். ஏசு கூட இருக்கிறவன் டிசைட் பண்ணிட்டான் இவரை காட்டி கொடுக்கணுன்ட்டு. காசை உள்ளே வச்சுருக்கான், ராபோஜன் பந்தி வாங்குகிறான், அவருடைய மாம்சத்தை சாப்பிட்றான். டிசைட் பண்ணிச்சு. ஆத்மா டிசைட் பண்ணிச்சுன்னா அதான் ஃபைனல். நாம் சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணால் நீ தான் டிசிஷன் ஃபைனல். அது கர்த்தர் கிடையாது, நானும் கிடையாது, கர்த்தரும் கிடையாது. ஆமீன். ஜெபத்துக்கு வரக்கூடாதுன்னு டிசைட் பண்ணினா அது நீ தான், அதுக்கு நீ தான் பொறுப்பு. அது ஆண்டவர் ஆவியானவரும் கிடையாது, சபையும் கிடையாது.
பாவம் செய்யணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அது உன் கையில் இருக்குது. அது யாரும் நான் பாஸ்டர் பொறுப்பு கிடையாது, மற்ற விசுவாசிகள் பொறுப்பு கிடையாது. ஒருத்தனை வெட்டணும்னு டிசைட் பண்ணிட்டியா அது உன் டிசிஷன். அவனுடைய கை அவன் என்ன செய்கிறானோ அதுக்கு பிரதிபலன் உண்டு. நன்மைக்காவது தீமைக்காவது உயிர்த்தெழும்போது பிரதிபலன் உண்டு. ஆமேன். ஜிபிக்க கூட டிசைட் பண்ணிட்டியா அது விருப்பம். உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்க, வந்து ஜோம் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. வேதம் மாற்றி கூட டிசைட் பண்ணிட்டியா அது நீ எடுத்த டிசிஷன். நீ ஆவியானவர் ஊற்றி மூடுறன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆத்துமா ரொம்ப வெளியேறப்பட்டது. ஆத்துமா கொடுக்கப்பட்டது காரணமே இந்த ஆத்துமாவை வச்சு தான் நம் கர்த்தரை தேடணும். இல்லைன்னா உலகத்தை தேடணும். ஒன்று பாவத்தை தேடணும், இல்லை பரிசுத்தை தேடுறது. ஆத்துமா தான் டிசிஷன் மேக்கர், மேனேஜிங் டைரக்டர். ஆண்டவர் நம்மளுக்கு கூட்டத்துக்கு கட்டாயப்படுத்துறதில்லை. உனக்குள்ளுக்கு ஆத்துமா தான் டிசைட் பண்ணணும் சர்ச்சுக்கு வரணுமா வேணாமன்ட்டு. நீ உன் விருப்பத்தைப்படி செய். உடனே பேதுரு யோவானை பார்த்து அந்த யூதஸ்காரத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், காட்டி கொடுப்பார். காட்டி கொடுப்பேன். நானா நானா நானான்னு கேட்குறான். ஆத்துமாவுக்கு தெரியும் நான் தான் தெரியும், ஆவிக்கும் தெரியும் நான் தான் தெரியும். ஆனால் மண்ணை தூக்கி ஊற்றி மூடுறான். ஆவியை ஊற்றி மூட்டி நானா 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 அப்படின்னு கேட்டு ஆவியானவர் சத்தம் உள்ளே போகாதபடி ஆஃப் பண்ணிவிட்டு ஏசாமி சொல், நீ செய்கிறத சீக்கிரமாக போய் செய். டிசைட் பண்ணிட்டியா கொள்ளணும் டிசைட் பண்ணிட்டியா, காட்டிக்கூட டிசைட் பண்ணிட்டியா, சர்ச்சுக்கு வரக்கூட டிசைட் பண்ணிட்டியா, ஜெபம் பண்ண கூட டிசைட் பண்ணிட்டியா, போய் சீக்கிரம் செய்ப்போ. இயேசு கிறிஸ்துவே ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆத்துமா தனக்கு ஒரு காரியத்தை டிசைட் பண்ணிச்சுன்னா ஆண்டவரே விலகி பேசாமல் கையெடுத்து வணங்குவார். தம்பி உன்னை நான் கட்டாயப்படுத்த, தங்கச்சி கட்டாயப்படுத்த மாட்டேன். உன் விருப்பம் என்னமோ நீ அதை நிறைவேற்று. ஆண்டவர் கைப்பிடிச்சி சரசரன் இழுத்துட்டு சர்ச்சு கொண்டு வர மாட்டார். ஜெபத்தில் உட்கார வைக்க மாட்டார். கை பைபிள் எடுத்து திறந்து படி அப்படி சொல்ல மாட்டார். இயேசுவேன்னு சொல்லுன்னு சொல்ல மாட்டார். உன் இஷ்டம், நீ கூப்பிட்றியோ அடியிறியோ அது உன் கையில் இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வயசான தாத்தா ஒரு ஒரு கிராமத்தில் இருந்த குறித்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சபையில். ஆல்ரெடி ஒரு குறும்புக்காரன் பையன் இருந்தான். அந்த இடத்துல எல்லாரும் இந்த வயசான தாத்தா கிட்ட தான் போய் ஆலோசனை கேட்பாங்க. நல்லது கெட்டது, குடும்ப காரியம், வீட்டு காரியம், லேண்டு விஷயம், ஒரு இடம் வாங்குகிற விஷயம், பண விஷயம், கொடுக்குற வாங்குற எல்லாம் கரெக்டாக சொல்கிறார். 90 வயசுக்கு மேலே ஒரு 13-14 வயசு பையன் சொல்கிறான், எல்லாமே இந்த தாத்தாட்ட போய் கேட்குறாங்களே, ஏன் அந்த ஆள் தான் கேட்கணுமா, அந்த சாப்பாட்டு அம்மாட்ட போய் கேட்கணுமா, அந்த வயசான தாத்தா கேட்கணும்? நமக்கு அறிவில்லை, நம்ம டிசைட் பண்ணுவோம். நம்ம அந்த ஆளை போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் செய்வோம், ஏன் இஷ்டம். அந்த ஆளை நான் முட்டாளாக்கி காட்டுறேன்னு சொல்லி கையில் ஒரு பட்டர்ஃப்ளையை வண்ணத்தி பிடிச்சி கைக்குள்ளே வச்சுக்கிட்டான். போனான், தனக்குள்ளே தீர்மானம் பண்ணான். ஆத்துமா தீர்மானம் பண்ணிச்சு, தாத்தாவை போய் காலைல 5 மணிக்கு கேட்பேன், இந்த என்னுடைய கையில் இருக்கிறது என்னன்னு சொல்ல மாட்டேன், இது உயிரோடு இருக்குதா செத்துச்சான்னு கேட்பேன், அலைவ் ஆர் டெட் அப்படின்னு கேட்பேன். ஒருவேளை தாத்தா ரொம்ப ஞானின்னு சொல்கிறாங்களே எல்லாருமே, சித்திரிச்சின்னு சொன்னார். நான் என்ன செய்வேன், டக்குன்னு திறந்து விட்டுருவேன், பார்த்தியா முட்டாள் அப்படின்னு சொல்லுவேன். உயிரோடு இருக்குன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள கை வச்சு அந்த பட்டாம்பூச்சி கறக்குன்னு நசுக்கிட்டு பார் செத்து போச்சு. இவன் தீர்மானம் பண்ணிட்டான், ஆத்மா தீர்மானம் பண்ணிச்சு, அவனை முட்டாளாக்கணும் தீர்மானம் பண்ணிச்சு. அவர்கிட்ட போய் நின்னா காலைல 5 மணிக்கு, இது செத்துச்சா உயிரோடு இருக்குதான்ட்டு. அந்த வயசான தாத்தா கொஞ்சம் மேலே கீழே பார்த்தாரு. சொன்னார், தம்பி அது என்னன்னு எனக்கு தெரியல, அது எதனால் அவருக்கு தெரியாது, என்னன்னு தெரியாது, அவருக்கு தெரியாது, என்ன உள்ளக்குன்னு தெரியாது. ஆனால் தம்பி அது உயிரோடு இருக்கிறதும் அது சாகிறதும் அது உன்னை பொறுத்துப்பா, அது உன் கையில் தான் இருக்குது.
அது உயிரோடு இருக்கிறதும் அது சாகிறதும் அது உன் கையில் இருக்குப்பா. நம்முடைய ஆத்மா உயிரோடு இருக்கிறது சாகிறதும் உன் கையில் இருக்கு. யாரும் ஒன்று சர்ச்சைக்குமான்னு கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நீ சாவரியா சாவு, வாழ்றியா வாழ். ஒரு வயசான தாத்தாக்கு அந்த ஞானம் இருக்குமானா, உன்னை என்னை அழைத்த தேவன் பயங்கர ஞானம் உள்ளவர். நான் ஒரு மட்டும் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? சாவு போ. வந்தா என்ன பண்ணுவார்? வாழ வைப்போம் பரலோகத்தில். வரல என்ன பண்ணு? போடுற நரகத்தில். அவ்வளோதான், உங்கள் கையில் தான் இருக்கு. இருக்கிறீங்களா? ஒரு ஆத்துமா கத்திரிக்கா வாழணும்னு நினச்சா அது வாழும். அம்மா பெரிய மண்ணை கட்டி கத்தர் நினைச்சதுன்னா அது நாசமா போகும். யூதாஸ் நாசமா போனான். ஆண்டவருக்கு உணர்த்தினார், ஆவியில் உணர்த்துறார். பாரு, காட்டி கொடுப்ப, டீச் பண்ற. நானா 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 காசு வச்சுக்கிட்டே மனசாட்சியை ஊற்றி மூடிட்டான். கடைசியில் காட்டி கொடுத்த பிறகு அவனை விட்டு பிசாசு விலகிட்டான். மனசாட்சி வாதிக்குது. அந்த நீதிபதியை காட்டி கொடுத்துட்டேனே என்ற அந்த காசு வாங்கின காசை கொண்டு போய் பிரதான ஆசிரியர் கையில் கொடுக்க போகிறான். அவங்க சொல்லுவாங்க, அந்த காசு உன்னோட நாசமாக போட்டோம், அது ரத்த காசு, அதை நாங்கள் வாங்க மாட்டோம் போ அப்படின்னு அவனும் தோற்றிட்டாங்க. காசு கொடுத்தவனே தோற்றிட்டான். அவன் என்ன பண்ண, கோயிலில் ஆலயத்தில் போய் இந்த 30 வெள்ளி காசை தூக்கி கிடாச்சிட்டு ஒரு கிளப்பாறை ஈட்டி நட்டு மேலே மரத்துலேருந்து கீழே உழுது வயிறு வெடிச்சு செத்தான் வசனம் சொல்லுது. நாம் தேவனை தூக்கி போட்டே இருப்போம்னா கடைசியில் நம்ம மனசாச்சு நம்மளை கொத்தி கொண்டுறோம். அல்லேலூயா. யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம். ஆலயத்துக்கு வரணும், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணுன்றது நமக்கு தெரியணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரியணும், ஒரு விசுவாசிக்கு தெரியணும், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தெரியணும். அவனுடைய ஆவி உயிரோடுச்சுன்னா தெரியும், ஆவி அணைஞ்சு போச்சுன்னா தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே வாசிக்கணும் பாருங்க. லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கணும். அங்கே ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான், ஒரு லாசர் இருக்கிறான். இந்த ஐஸ்வர்யமான ஜனங்க கனம் பண்ணுறாங்க, சர்ச்சில் இருக்கவங்க கனம் பண்ணுறாங்க. வர பிரியாணி போடுறான், பொல்பீட் வாங்கி கொடுக்குறான், ஸ்பீக்கரை வாங்கி கொடுக்குறான், கனம் பண்ணுறாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வர மாட்டான், கத்திரை தேட மாட்டான், ஜெபிக்க மாட்டான், வேதத்தை வாசிக்க மாட்டான். பைபிள் தெரியும், வேதத்தை வாசிக்க மாட்டான். அவனுக்கு மரியாதை மசால் விட, அவருக்கு மரியாதை வேணும், அவருக்கு கௌரவம் வேணும். மற்றவங்க யார் அவரை பற்றி ஒன்றும் சொல்லக்கூடாது, கோச்சுக்குவார். சர்ச்சில் ஏதாவது சொல்லிட்டாங்கலாம், அதுக்கப்புறம் பிரியாணி கிடையாது சபையில். அப்படி ரொம்ப நோகடிப்பார். அவருக்கு கௌரவம் வேணும். அப்படி ஆத்மாவில் கௌரவம் ஜாஸ்தி, பெருமை ஜாஸ்தி. நான் இவ்வளோ பணக்காரன், எவ்வளோ பெரிய பங்களா கட்டிக்கிறேன், என்னை நம்பி தான் சபை இருக்குது, சபையை நம்பி நான் இல்லை, என்னை நம்பி தான் சபை இருக்குதுன்ற அந்த ஆத்மாவை டிசைட் பண்ணிட்டான். வீட்டு வாசலில் ஒரு விசுவாசி இருக்கிறான், அவனை நாய் நக்குது, கண்டுக்காம விட்டான், சாப்பிட்றான். எச்சி கையில் கூட காக்கா ஓட்ட மாட்டான். ஆனால் கத்தர் நல்லவர் சும்மா சொல்லுவான். அது நாடகம், அது மாயமானம், அது வேஷம். கடைசியில் 2 பேரும் செத்தாங்க. ஒருத்தனுடைய ஆத்மாவை தேவதூதன் கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியில் என்ன செஞ்சான்? விட்டான். அவன் யார்? அவன் லாசரு. அவனுடைய ஆத்மா எங்கே போச்சு? பரலோகத்துக்கு போய் ஆபிரகாமுடைய மடியில் போய் இளைப்பாரிச்சு. இதே ஆசிரியர் அவனுடைய அடக்காரனை சூப்பராக பண்ணாங்க. எத்தனை லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க, தேக்கு மரத்தில் பெட்டி செஞ்சாங்க, செம்மையாக ட்ரம் அடித்தாங்க, மோளம் அடித்தாங்க, பட்டாசு வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அடக்கம் சூப்பராக நினச்சி. ஆனால் அங்கே பார்த்தா மேலே சீன் மாறி, ரெண்டாம் வானத்துக்குள்ளே போனால் சீன் மாறிடுச்சு. இங்கே சீன் போடலாம், அங்கே சீன் போட முடியாது. இங்கே நாடகம் போடலாம், அந்த நாடகம் அங்கே பலிக்காது. இங்கே டான்ஸ் போடலாம், இங்கே குதிக்கலாம், நான் பெரிய ஆளுன்னு சொல்லலாம். இங்கே கண்ணு முன்னா அங்கே நாடகம் வேறு, கதை வேறு. அங்கே போனால் நரகத்தில் வேகிறான். ஐயோ ஐயோ, அந்த லாசரு விரல் நுண்ணில் தொட்டு
ஒரு சொட்டு தண்ணி நாக்கில் ஊற்றுனா ஐயோ நான் வேகிறேனே, ஐயோ நான் வேகிறேனே, எனக்கு பூமியில் இருக்கும்போது கோயிலுக்கு போகணும் சர்ச்சுக்கு போகணும் தெரியாமல் போச்சே, யார் எனக்கு சொல்லியே, புல்பிட் வாங்கி கொடுத்தேன், ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்தேன், கட்டணம் கட்டி கொடுத்தேன், சர்ச்சுக்கு மணல் வாங்கி கொடுத்தேன், ஜல்லி வாங்கி கொடுத்தேன், என்னென்னமோ செஞ்சேனே, எல்லாம் பண்ணனே, பிரியாணி போட்டுன்னு வாரம் நரகத்தில் வேகிறேனே, எல்லாம் பண்ணடா, நீ கத்தரை தேடினியாடா? டேய் எல்லாம் பண்ணியாச்சு, லட்சக்கணக்கான செலவு பண்ணியாச்சு. நான் ஒரு நாளும் கத்தரை தேடலை, ஒரு நாளும் தேவனுடைய சமூகத்துக்கு போகலை, ஒரு நாளும் வேதத்தை வாசிக்கலை. காண்கிற சகோதரத்தில் அன்பு கூற முடியல, காணாத தேவத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? அவன் நரகத்தில் வேகிறான். வீட்டில் போய் வாசிச்சு கொள்ளுங்க. லூக்கா 16 ஒருவனுடைய ஆத்துமா எல்லாம் பண வசதி கௌரவமாக இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் பிரியாணி போடுது, கடைசியில் நரகத்துக்கு போகுது. ஒருவன் பிச்சை எடுக்கிறான், அவனை நாய் நக்குது, அவன் பரலோகத்துக்கு போகிறான். இப்போ சொல்லுங்கள், நம்ம கௌரவம் பரலோகத்துக்கு கொண்டு போயிடுமா? சான்ஸே இல்லை. ஆத்மாவில் கௌரவம் வரக்கூடாது, ஆத்மாவில் பெருமை வரக்கூடாது. தாழ்மை இல்லவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். இல்லையா? ஆத்மாவில் திமிரில் ஆடக்கூடாது, ஆத்மா உப்புமாவாயிடும். ஆமேன். ஆத்மாவை கொடுத்தவர் தேவன். ஆத்மா என்பது நம்முடைய தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஆள் தத்துவம். அவனுடைய கௌரவம், அவனுடைய காரியங்கள் வெளிப்படும்போது ஆள் தத்துவம் வெளிப்படும். ஒரு மனுஷனுடைய பெருமை வெளிப்படும்போது ஆத்மா, அந்த ஆத்மா இப்படி இருக்குது, அந்த ஆத்மா கீழ்ப்படியாது, அந்த ஆத்மா ஒப்பு கொடுக்காது, அந்த ஆத்மா கண்ணீர் சிந்தாது, அந்த ஆத்மா ஜெபிக்காது. அந்த ஆள் ஜெபிக்க சொல்ல மாட்டேன். அந்த ஆத்மா அவ்வளோ கல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். அதை வச்சு ஒரு கேரக்டரை வச்சு தான் ஒருத்தருடைய ஆத்மாவை நாம் கணக்கு பண்ணுறோம். ஆத்மாக்களுக்காக தான் ஜெபிக்கிறோம், ஆட்களுக்காக நான் ஜெபிக்கலை, ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் ஆத்மா தான் பரலோகம் போவோம், ஆத்மா தான் நரகத்துக்கு போவோம். ஆமேன். அல்லேலூயா. லூக்கா 23 42 வாசிக்கும் போது லூக்கா 23 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே ராஜ்யத்தில் வரும்போது அடியானை என்ன செய்ய நினைத்தருளும் என்று அழுதான். அவன் யார்? சிலுவை பக்கத்தில் இயேசு சுவாமி பக்கத்தில் நிற்கிற ஒரு கள்ளன். அவன் அழுதான், ஆண்டவரே ராஜ்யத்தில் வரும்போது இன்னும் கொஞ்சம் நினச்சிங்கன்னு அழுதான். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார்? பரவாயில்லையே, இவன் கள்ளனாக இருந்தால் கூட மனம் திரும்பி தன்னை ஒப்பு கொடுக்குறானே, லாஸ்ட் மினிட்ல ஒப்பு கொடுக்குறானே. இந்த பக்கத்தில் கள்ளன்னு சொல்கிறான், இவருக்கு இது வேணும், என்ன மாதிரி ஊழி செஞ்சு சொல்கிறாரு, என்ன திட்டத்தனம் பண்ணாரோ அதனால தான் தொங்குறார் சிலுவையில்னு சொல்லி அவன் டிசைட் பண்ணிட்டான். ஆண்டவர் நல்லவர் இல்லை, ரொம்ப கெட்டவர், மோசமானவர், நம்மளை மாதிரி திட்டு வேலை பண்ணுறது தொங்குறான்ட்டு. இன்னொருத்தர் சொல்கிறான், இல்லை இவர் ரொம்ப நல்லவர், இவர் பாவம் செய்யலை, நம்மளை மாதிரி திட்டு வேலை பண்ணல, யாரையும் கொலை பண்ணல, அநியாயம் பண்ணல, சுத்தமாக வாழ்ந்தார். ஆண்டவரே உமக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, ஆண்டவரே வரும்போது நீ ராஜாவாக வரும்போது உங்கள் ராஜ்யத்தில் நினைச்சருண்டு உயிர் போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கெஞ்சினா, அந்த உயிர் போகிறதுக்கு முன்னாடி செத்து போன அவனுடைய ஆவியை கத்த தீபம் ஏற்றி அவன் ஆத்மாவை கத்தர் பலப்படுத்தி அவன் சாகும்போது பரலோகத்துக்கு போயிட்டான். நம்ம கையில் தான் இருக்குது. ஒருத்தன் கையில் பரலோகத்தை கை கிட்ட இயேசு பக்கத்தில் தொங்குறாரு, பரலோகத்தை மிஸ் பண்ணிட்டான், நரகத்துக்கு போயிட்டான். இன்னொருத்தன் பக்கத்தில் கிட்ட தான் இயேசு பக்கத்தில் தொங்குறாரு, அவன் சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டான். சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும். ஆத்மா டிசைட் பண்ணுறது தான் ஃபைனல். ஆத்மா தப்பாக டிசைட் பண்ணிச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை. ஆத்மா கரெக்டாக டிசைட் பண்ணிச்சுன்னா நல்லா இருப்போம். உன் ஆத்மா வாடுவது போல 3 யோவான் 2 பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல. ஆத்மா எங்கே வாழும்? ஆத்மா தேவ சமூகத்தில் வாழும். நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டது காலத்தில் கனி தரும். இழிவுதிராத மரத்தை போல் இருப்பான். ஆத்மா இதுக்குள்ளே வாழும், வசனத்துக்குள்ளே தான் வாழும், தேவனுடைய வார்த்தைக்குள்ளே தான் வாழும். இரவும் பகலும் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் கனி தந்து இளைவுதல மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல
உன் ஆத்மாவை வாழ வைக்கிறதோ கொள்றதோ நீ டிசைட் பண்ணுறதான். ஆமென். உன் ஆத்மா வாழணும்னா ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். ஆத்மா வாழணும்னா அண்ணால் போய் கோயிலில் பல நாட்கள் உட்கார்ந்தனால தான் அவளுடைய ஆத்மா வாழ்ந்துச்சு. அவளுக்கு பிள்ளையும் கிடச்சிது, சாமுவேலும் கிடச்சிது. அண்ணாளுடைய ஆத்மா வாழ்ந்தனால்தான் வயசான காலத்தில் அருமையான சாமுவேலை கர்த்தர் கொடுத்தாரு. சகரியா அவனுடைய ஆத்மா போய் தூபம் காட்டி அவருடைய சமூகத்தில் போய் வாழ்ந்து கொண்டே இருந்தனால்தான் வயசான தாத்தாவான பிறகு ஒரு யோவான் சாணை கர்த்தர் கொடுத்தாரு. நீங்கள் நானும் நம்முடைய ஆத்மா வாழ்ந்துச்சுன்னா நல்லா வாழ முடியும். ஆத்மாவை தூக்கி போட்டு உப்புமா மாதிரி தூக்கி போட்டு கோயிலுக்கு வராமல் ஜெபத்துக்கு வராமல் இருந்தீங்கன்னா பவுலும் சீலாவுக்கு வந்த சோதனை நமக்கு வரும்போது அவங்க ஆத்மா வாழ்ந்ததுனால தலைக்கிற எண்ணெய் கைத்தட்டி ஆவியிலே ஜெபம் பண்ணி அவங்க சரீரத்தை கர்த்தர் வாழ வச்சார். உன்னை வாழ வைக்க தான் கர்த்தர் அபிஷேகம் கொடுத்துருக்காரு. உன்னை வாழ வைக்க தான் ரட்சிப்பு கொடுத்துருக்காரு. உன் ஆத்மாவை நீ கெடுத்துக்காத, நீ உன்னை குத்தி நாசம் பண்ணிக்காதன்னு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிலுவை கலந்த ஆத்மாவை கர்த்தர் கொடுத்தான். அவன் லாஸ்ட் மினிட்ல ரட்சிக்கப்பட்டான். அவனுக்கு பரலோகம் திறக்கப்பட்டுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தானியேலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, தானியேல் உண்மையான ஒரு மனுஷன். அவன் தன் ஆத்மாவை பாபிலோன் தேசம், பாவம் நிறைஞ்ச குடிக்கிற தேசம், கொலை பண்ணுற தேசம், நெருப்பில் போடுற தேசம், சிங்கிக்கபியில் போடுற தேசம், மோசமான தேசத்தில் ராஜாவுடைய அந்த போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படாமல் முதலாவது காத்து கொண்டான். அதை ஆண்டவர் அந்த ஊரை விட்டு கடத்தி கொண்டு வந்து பாபிலோனை வச்சுட்டாரு. இனி கர்த்தர் பார்க்க போகிறாரு, ஆசிரியர் பார்க்க போகிறான், அங்கே பாஸ்டராக பார்க்க போகிறாரு. என்ன தேவை குடிச்சு சாவோம் வந்துட்டோம்ல, அடிமத்தத்தில் போட்டார்ல, என்ன தின்னா கூட கர்த்தர் பார்க்க போகிறாரா? விஸ்கியை பிராண்டியை குடிப்போம், குடிச்சிக்கலாம்ல. நம்மளெல்லாம் செஞ்சுப்போம். தானியேல் செய்ய மாட்டான். அவன் தானியேல், அவன் ஆத்மாவை காத்து கொண்டான். அந்த ராஜ போஜனத்தை தீட்டுப்பட மாட்டேன்னு காத்து கொண்டான். சட்டம் போடுறாங்க, எவனா ஒருத்தன் ஜெபம் பண்ணிங்களோ, வேறு கடவுளை தேடினீங்களோ சிங்கிக்கபியில் போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. அவன் சொன்னான், என் ஆத்மா தேவனை நோக்கி கதறும். சிங்கக்கபி வந்தாலன்னா சிங்கக்கபி வராவிட்டான் என் ஆண்டவரை தவிர வேறு யாரும் எனக்கு தெரியாது. கோயில் காலி, கோயில் காண போயிடுச்சு. கோயிலை உடைச்சிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் கோயிலே இல்லை. ஆனால் கோயில் இல்லை கூட கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். என் தேவன் உயிரோடு இருக்கிறார். கோயிலுக்கு போனாலும் ஜெபத்தை விட மாட்டேன். கோயிலே இல்லை, பாஸ்டைனா கூட ஜெபத்தை விட மாட்டேன். அதுதான் உண்மையான ஆத்மா. நீ சர்ச் இல்லையா, இன்னைக்கு பூட்டிக்குத, ரொம்ப சந்தோஷம், அப்படி பண்ண மாட்டான். வீட்டில் உட்காந்து போராடுவான் 2 மணி நேரம். ஐயோ கோயில் இல்லை, ஆனால் கர்த்தர் இருக்கார், கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் கோயிலை பூட்டினான கர்த்தர், லாக்டவுன் போட்டாலும் கர்த்தர் இருக்கிறார், கொரோனா வந்தாலும் கர்த்தர் உயிரோடு இருக்கார். போட்டு ஜெபம் பண்ணுறான், ஜெபம் பண்ணுறான், ஜெபம் பண்ணுறான், ஜெபம் பண்ணுறான். இவனை தூக்கி இப்படி போடுறாங்க. போடுறதுக்கு முன்னாடி நீ என்ன லாக்கப்பில் போடுறதுக்கு முன்னாடி காலையில் ராஜா கிட்ட சொல்கிறேன், என்னப்பா உயிரோடு இருக்கிறியா? ஏப்பா ராஜா உயிரோடு இருக்கிறேன். நீ லாக்கப்பில் போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் சிங்கத்தை லாக்கப்பில் போட்டார். அதுதான் ஆத்மாவில் கர்த்தர் தேடுறவங்களுக்கு கிடைக்கிற நன்மை. தாவீது சொல்கிறான், மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல என் ஆத்மா உண்மையின்னு வாஞ்சித்து அபிஷேகம் பெறாதவனுக்கே அவ்வளோ கிருபை ஆத்மாவில் கர்த்தரை தேடுறான். அவன் பாவம் செய்வது அழுகுறான். ஆண்டவரே நறுகுண்ட ஆண்டவரே இது கொஞ்சம் பாருங்கள், தள்ளிடாதீங்க, பரிசுத்தாவை எடுத்துடாதீங்க, ரட்சிப்பு சத்தத்தை எடுத்துடாதீங்க, ஆண்டவரே ஆண்டவரே என் ஆத்மாவை காப்பாற்றுங்க அழுது கடைசியில் தாவீது ஜெயமுள்ளவனாக மாறினான். தானியேல் ஜெயிக்கிறவனாக மாறினான். தானியேலுடைய காரியம் பாபிலோன்லேயும் ஜெயம், பெர்ஷியா தேசத்துலேயும் ஜெயம் கிடைச்சிது. அவன் வாழ்ந்த எல்லா ராஜாக்கள் கீழையும் நேபுகாத்நேச்சார் கீழையும் ஜெயமாக இருந்தான். பெல்சாத்சார் ராஜா கீழையும் மேனை தெக்கேல் உபாஷினி எழுதி அங்கே ஜெயமாக இருந்தான். சிங்கக்கபியில் தரீராஜ்யம் போடும்போது பெர்ஷியா ராஜ்யத்தின் ஜெயமாக இருந்தான். தானியேலின் காரியம் ஜெயமானது காரணம் அவன் ஆத்துமாவில் தான் இஷ்டப்படி நானும் விஸ்கி குடிக்கிறேன், ஊர் சுற்றுனேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்ல முட்டி போட்டான், ஜெபத்தை பண்ணான், சிங்கம் வாயை முடிச்சு. உங்கள் பைபிளில் இருக்குது, என் பைபிளில் இல்லை. இதெல்லாம் உங்கள் பைபிளில் தான் இருக்குது, என் பைபிளில் அது இல்லை. சிங்கத்தின் வாயை கட்டினதெல்லாம் உங்கள் பைபிளில் இருக்குது,
என் பைபிளில் இல்லை, நான் பொய் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக சமயத்தில் நம்முடைய ஆவி இங்கே இல்லை. நம்முடைய ஆவி விழிப்பாக இருந்துச்சுன்னா தான் அது நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். உன்னுடைய ஆவி கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாம் தெளிவாக புரியும். இல்லை மாம்சத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஏன் வசனத்தை பேசுகிறவங்க மாதிரி டென்ஷன் ஆகும். ஏன்னா ஆவி கீழே போயிடுச்சு, மாம்சம் மேலே இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. 3 யோவான் 2ஆம் வசனத்தில் உன் ஆத்துமா வாழ்வது போல. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் ஆத்துமா சிந்திக்கக்கூடியது, கண்டதையும் யோசிக்கும். சுவாசிக்கிறோம் பாருங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம். பார்த்தீங்கன்னா தன் ஆத்துமாவோடு பேசுகிறேன்ப்பா, நல்லா சேர்த்துருக்கியே, நல்ல வீடு கட்டிருக்கியே, நல்லா களஞ்சும் கட்டிருக்கியே, நல்ல நெல் குதிரெலாம் வந்திருக்குது, கோதுமை நிறைய வந்திருக்கு. ஆத்துமாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணு. 50 வருஷம் இல்லை, 10,000 வருஷம் வரைக்கும் நீயும் பேரப்பிள்ளைகளும் காலாட்டி திங்கலாம். தெரியுமா, காஞ்சிபுரம் போனால் காலாட்டி திங்கலாம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது மாதிரி சேர்த்து வச்ச குதிரில் ஃபுல்லாக நிரப்பிச்சு 100 கிலோ அரிசி, 100 கிலோ கோதுமை, 100 கிலோ கோதுமை பார்லி நிரப்பிட்டியா? சாவர வரைக்கும் திங்கிடா, சாவர வரைக்கும் தூங்குடா. பிள்ளைகளை பார்த்து நீ ஜாலியாக இரு. கடவுள் அது, கோயில் அது. தூங்கு, திங்கு என்று தன் ஆத்மாவோடு சொல்லி கொண்டான். என்ன ஜபம், என்ன பெரிய கோயில். தூங்கு, திங்கு, எல்லாம் இருக்குதுல்ல, எல்லாம் கிடைச்சதில்ல, சாப்பிடு, தூங்கு, திங்கு. அப்போ கர்த்தர் அவனை பார்த்து கேட்குறாரு, தன் ஆத்மாவோடு சொல்லி கொண்டான். மாசிங்க தன்னை பார்த்து தானே பேசுவான். என்ன சொல்ற, நீ சாப்பிடு, குடி, இளைப்பாரி, திருப்தியாக சந்தோஷமாக இரு. தனக்குள்ளே ஆத்மா யோசனை போடுது பாருங்க. ஆத்மா யோசனை போடுதா, நீ சர்ச்சுக்கு போகணுமா வேணாமான்ட்டு ஆத்மா யோசனை போடுதா? நீ ஜபத்துக்கு போகலாமா வேணாமான்னா ஆத்மா யோசனை போடுதா? இன்றைக்கி புசிக்கணும், குடிக்கணும், தூங்கணும் யோசனை போடுதா? ஆத்மா யோசனை போடும். ஆத்மா பர்சனல் நான் நல்லா இருந்தால் போதும், என்னை மட்டும் காப்பாற்று சாமி, மற்றவங்க கிட்டா பரவாயில்லன்னு யோசிக்கக்கூடியதான் ஆத்மா. அந்த மாதிரி கிறிஸ்தவன் கூட உன்னை போல பிறனை நேசிதான் அபிஷேகம் கொடுத்துருக்காரு. அது உலகத்தந்தான் என்ன மற்ற சாமி என்ன மாத்திர காப்பாற்றணுமா. அவன் ஆத்மா அப்படி தான் பேசுவான். சாப்பிடு, குடி, என்ஜாய் பண்ணு. என்ன ஜெபம், என்ன கோயில், என்ன பைபிள். அது ரட்சிக்கப்பட்டு கெட்டு பணம் கொண்டு ரட்சிக்கப்படாதவனும் அப்படி தான் இருக்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், கர்த்தர் அதை கேட்டார். கிட்ட சொல்கிற ஆன்சர் கொடு. இயேசுவே, ஆமோஸ் பாஸ்ட் அங்கே வரல, இயேசு ஆன்சர் கொடுக்குறார். வாசிங்க. தேவனும் இப்படிப்பட்டவங்க நம்ம சபையில் கூட இருப்பாங்கன்னா, உன் மூஞ்சிக்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, நீ யாராக இருந்தாலும் சரி, யூடியூப்பில் கவனிக்கிற நீயாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, பேசுகிற நானாக இருந்தாலும் சரி, உன்னை பார்த்து கர்த்தர் உன் ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, இது இருக்குது அது இருக்குது, சாப்பிட கொடுப்பேன், ஜாலியாக கடைசியில் ஓட்டத்தை முடிப்பான்னு நினச்சின்னா மதிகேடனே. உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இன்னைக்கு ராத்திரி உனக்கு மரணம் வரும். உன் ஆத்மா உன்கிட்ட வெளியே போகும். அப்பொழுது நீ சேர்த்து வச்ச கோதுமை, சர்க்கரை, அரிசி, பார்லி, பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் எங்கடா போகுது? உன் பாடி விடும்போது, உன் ஆத்மா ஒன்று பிரிஞ்சு போகும்போது சேர்த்து வச்ச தூக்கிட்டு போகிறா. 1000 மூட்டை அரிசி தூக்கிட்டு போக முடியுமா? முன்னால் கோதுமை தூக்கிட்டு போக முடியுமா? அவ்வளோ புசிச்சு குடிச்சு பூரிப்பா ஜாலியாக சொல்றிய. உன் ஆத்மா எங்கே போக தெரியுமா? மதிகடனே என்ன ஆண்டவர் கேட்குறார். வாசிங்க. தேவனுடைய காரியங்களிலே ஒரு மனுஷன் ஜெபத்திலையும் வேத வாசிப்புலையும் பரிசுத்திலையும் அன்பிலையும் தாழ்மையிலையும் உண்மையும் அதில் ஐஸ்வர்யமாக இல்லாமல் இந்த பொக்கிஷங்களை சேர்த்து வச்சு நான் ஐஸ்வர்யமாக இருக்கிறேன், கோல்டு வச்சுருக்கேன், சில்வர் வச்சுருக்கேன். அந்த லாசரு கோல்டு வச்சுருந்தானா சில்வர் வச்சுருந்தானா அவனுக்கு பரலோகம். அவனுக்கு அந்த ஐஸ்வர்யம் கோல்டு சில்வர் எல்லாம் வச்சுருந்தான், கடைசியில் அவன் வேகிறான். அதனால் தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாக இரு.
உலகத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கிறது உன்னை பரலம் கொண்டு போகாது. நீ தேவனிடத்திலே காரியங்களே அன்பிலே தாழ்மையிலே ஜெபத்தில் பரிசுத்தத்தில் உண்மையாக இருந்து அதில் பொக்கிஷங்களை வசனங்களை சேர்த்து வை, கிருபையை சேர்த்து வை, ஞானத்தை சேர்த்து வை, அபிஷேகத்தை சேர்த்து வை. இதெல்லாம் சேர்த்து வச்சின்னா, இரும்பு போல சேர்த்து வச்சினா, கோடை காலத்தை சேர்த்து வச்சினா, ஒரு அழிவு காலம் வரும்போது, ஒரு மழைக்காலம் வரும்போது நீ பொழைச்சிக்குவ. பார்த்தீங்களா? உன் சேர்த்து வச்சது என்ன செய்யும் கேட்குறேன். ஆண்டவருக்கு முறைச்சி யாரை முறைச்சி கேட்கணும்? திருப்பி ஆண்டவர் தான் பார்க்குறது. நீங்கள் சொல்லணும், ஏன் அப்படி சொல்கிறீங்க, என்ன அப்படி தான் சொல்கிறீங்க ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் அப்படிலாம் சொல்கிறீங்க கேட்கணும். என்ன சொல்ல வாசிங்க. மதிகடனே உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே டுநைட், நாளைக்கு இல்லை, டுநைட், இன்னைக்கு ராத்திரியிலே. யாருக்கும் உயிர் வந்து கேரண்டி இல்லை. எப்போ வேணால் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும். அப்போது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? சீசலை பார்த்து ஆண்டவர் பற்றி சொல்கிறார். இப்போ இன்னும் நம்முடைய சீசலை நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்துக்கு கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு ஆகாரத்தை பார்க்கிலும் ஆத்மா முக்கியம். ஆகாரத்தை பார்க்க சாப்பாடை விட உன் ஆத்மாவும் உடையை பார்க்கிலும் உன் சரீரமும் விசேஷமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஆத்மா யோசனை பண்ணக்கூடியது, ஆத்மா துக்கப்படக்கூடியது. சங்கீதத்தில் 88ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆத்மாவுடைய துக்கம், ஆத்மாவுக்கு துக்கம் வரும். ஆத்மாவுக்கு என்ன வரும்? துக்கம் வரும். 88ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். ஆத்மா துக்கப்படக்கூடியது. என் ஆத்மா எப்படி நினைஞ்சிருக்குது? ஆமாம், ஏன் ஜெபம் பண்ண மாட்டீங்க பிரதர்? துக்கமாக இருக்குது பாஸ்டர். ஓ, துக்கம். கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க. அத்திமரம் துளி விடாமல் போனாலும், மந்தையில் மாடுகள் ஆடு இல்லாமல் போனாலும், திராட்சை குடைகள் இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு ஆபகுக்கு சொல்கிறானே, அவன் ஆவி உற்சாகமாக இருக்குது. எது இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று 10 பிள்ளைகள் செத்த பிறகு, ஆடு மாடுலாம் செத்த பிறகு, ஒட்டகம்லாம் செத்த பிறகு, காணாம போன பிறகு, வீடு இடிஞ்சு போன பிறகு, சொந்த மனைவி வந்து செத்துடுறான்னு சொன்ன பிறகு கர்த்தருக்குள் சந்தோஷமாக சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் மீட்பை உயிரோடு இருக்கிறான். அன்னி கண்கள் என் கண்களே அவருக்கு. அவன் ஆத்மாவில் கர்த்தரை நேசிக்கிறான். செத்து போடான்னு பொண்டாட்டி சொன்னாலும் நேசிக்கிறான். செத்து போயிட்டு நம்மளை சொன்னால் கூட கர்த்தரை நேசிக்கணும். கோயிலுக்கு போய் செத்து போயிடுப்பா அப்படி சொன்னால் கூட கோயிலில் வந்து கர்த்தரை நேசிக்கணும். ஐயோ, எனக்கு கோயிலில் போய் செத்து போயிட்டு சொல்லிட்டாங்க, அதனால் கோயிலுக்கு வர மாட்டாங்க. துக்கமாகுது, அவங்களுக்கு இப்படி சொல்லிட்டாங்களே, துக்கமாகுது. வீட்டில் உட்காந்துட்டு சோறு திங்கும்போது மட்டும் துக்கம் வராது, கோயிலுக்கு போகும்போது தான் துக்கம் வந்துடும். ஆமேன். துக்கம் வந்தானே செய்யக்கூடாது, சோறு கூட திங்கக்கூடாது இல்லையா? பாருங்கள், ஆத்மாவில் துக்கம் வரும். யோவான் 12:27 வருஷம் 27ஆம் வசனம். யோவான் 12:27 வாசிக்கும் போது அங்கே 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அங்கே கலக்கம் உண்டாது. கலக்கம். யோவான் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், இப்போது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவின் இந்த வேலையின்றி என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். இயேசு கிறிஸ்துடைய ஆத்மா கலங்குச்சு. எப்போ தெரியுமா? அவர் தன்னுடைய பிதாவை நோக்கி செபிக்கும் போது கலங்குச்சு. அவருடைய ஆத்மாவே கலங்குச்சு. இயேசு கண்ணீர் விட்டார், இயேசு கலங்கினார். ஸோ கலக்கம் உண்டா, ஆத்மாவோட கலக்கம் உண்டாகும். என் ஆத்மாவை நீயே கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய் என்று சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்லுவான். 71ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தில், என் ஆத்மா
கம்பீரித்து பாடும். ஆத்மா பாடக்கூடியது, கம்பீரமாக பாடணும். ஒரு சிலர் கம்பீரமாக பாட மாட்டாங்க. வந்துட்டோம் கடமைக்கு, ஏதோ வந்தோம், 2 பாட்டை பாடினோம், கம்பீரமாக பாட மாட்டேன், சாதாரணமாக பாடிட்டு பாடுறல அது போதும் கற்றுருக்கு. ஆனால் தாவீது சொல்கிறார், என் ஆத்மா எப்படி பாடும்? கம்பீரமாய் பாடும், கம்பீரமாய் பாடும். நம்ம சபையில் இருக்க எல்லாருமே கம்பீரமாக பாடினாங்கன்னா வெளிச்சம் உண்டாயிட்டோம். கம்பீரமாக பாடினா பிசாசுகள் ஓடி போயிடும். 21ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மணியாயிரும். 23ஆம் வசனம், 23, நான் பாடும்போது என் உதடுகளும் நீ மீட்டு கொண்ட என் ஆத்மாவும். மீட்டு கொண்ட ஆத்மாவும், மீட்டு கொண்ட ஆத்மா, ரட்சிக்கப்பட்டவன். ஒரு ரட்சிக்கப்பட்டவன் சபைக்குள்ளே வந்தானா அப்படி ஊம மாதிரி உட்காந்துட்டு போக மாட்டான், கம்பீரித்து பாடுவான். ஏன்னா ஆத்மா கர்த்தரை நோக்கி வந்திருக்கு. கர்த்தரை தானே பார்க்க வந்தோன்னு தூங்க மாட்டான், கர்த்தரை பார்க்க வந்தால் கம்பீரமாக பாடுவான். ஆமேன். உங்கள் பைபிளில் பாருங்கள், நல்லா ஒத்து பாருங்கள், இந்த வசனம் சொல்கிற போது பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் பேருக்கு பிசாசு சந்தேகத்தை விதைப்பான், பாஸ்டர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு, சொந்தமாக பேசுகிறாரு, பைபிள் அப்படிலாம் இருக்காது, பார்க்காத அப்படின்வான். பாருங்கள் 21ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் பாருங்கள், நம்புங்க, நான் பேசுறது நம்புங்க, நம்மளெல்லாம் பாருங்கள். என்ன சந்தேகத்தில் பார்க்குற மாதிரி செல்வ பார்க்கும்போது ஐயோ வசனம் உள்ளே போலையோன்னு பயமாக இருக்கு எனக்கு. 71, 23, நான் பாடும்போது என் உதடுகளும் நீ மீட்டு கொண்ட என் ஆத்மாவும். ஸோ ஆத்மாவால் கம்பீரிக்கவும் முடியும், நினச்ச சந்தோஷப்பட முடியும். வேண்டப்பட்ட சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அப்போ வர சந்தோஷமாக சிரிப்பும் பார்க்கலாம். ஆத்மா கம்பீரிக்கும், தங்களுக்கு விருப்பமான காரியம் நடக்கும்போது சந்தோஷப்படும். ஒரு கஷ்டம் வந்தால் துக்கப்படும், ஒரு வேதனை வந்தால் கலங்கும். ஆத்மாவுக்கு எல்லா உணர்வும் உண்டு, கலங்கும், அழுவோம், வேதனைப்படும். ஆத்மா தான் நம்மளுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணுற இடம். ஆத்மா வந்தால் ஆத்மா தான் உண்மையான மனுஷன். ஆத்மாவில் கர்த்தரை தேடாமல் போனால் நமக்கு ஆபத்து. ஆமேன். நீதிமொழி 24ஆம் அதிகாரம், நீதிமொழியில் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 24:14, ஞானத்தை அறிந்து கொடு. யார் ஞானம்? இயேசு தான் ஞானம், வசனம் தான் ஞானம். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று 1 Corinthians 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே கிறிஸ்துவே நமக்கு ஞானம், நமக்கு நீதி, நமக்கு பரிசுத்தம், நமக்கு மீட்பு. அப்போ ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு எப்படி இருக்குன்னா இன்பமாக இருக்கும். எவ்வளோ வசனம் உள்ளே போதோ அந்த ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதை பெற்றுக்கொண்டால் அதில் முடிவு, நல்ல வசனத்தை பெற்றுக்கொண்டா, வாங்கி ஏற்றுக்கிட்டா, அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டா உன்னுடைய முடிவு எப்படி தெரியுமா இருக்கும்? முடிவில் உன் வாழ்க்கையில் முடிவில் மூச்சு பிரியும் போது பெற்ற வசனங்கள் உனக்கு உதவி செய்யும். உன் நம்பிக்கை பரலோகம் கிடைக்கும் நம்பிக்கை வீணா போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் சொச்சு கொஞ்சம் என்ன பிரயோஜனம் நினைக்காத, வாங்கி ஞானத்தை சேரு. சாகும்போது உனக்கு அது ஹெல்ப் பண்ணும், சாகும்போது அது உனக்கு நம்பிக்கை கொடுக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. இயேசு உயிர்த்தெழுந்தார், நானும் உயிர்த்தெழுவேன். சர்ச்சுக்கு ஏன் போகிறேன்? ஜெபம் பண்ண தான் பரலோகம் கிடைக்கும், ஜெபம் பண்ண தான் நித்திய ஜீவன் கிடைக்கும், ஜெபம் பண்ண தான் சாகும்போது பரலோகம் கிடைக்கும். அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா வந்து சேர்த்து வச்சதுனால அந்த உயிர் பிரியும் போது அந்த வசனம் விட்டு பேசும், நீ கரெக்டாக ஓட்டத்தை முடிச்ச, ஜெயிச்சிட்ட, விசுவாச காத்த கொண்டு, பாஸ்ட் வராங்களோ இல்லையோ நீ பரலோகம் போயிட்ட அப்படின்னு சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே நீதிமொழி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீதிமொழி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே வாசிக்கும், ஞானம் உன் இதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும். அது நீதிமொழியில் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தில், ஆத்மா அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்ல.
ஆத்மாவுக்கு அறிவு யார் கொடுக்குறா? தேவன் கொடுக்கிறார். பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. பரலோகத்தை பற்றிய அறிவு, நரகத்தை பற்றிய அறிவு, மரணத்தை பற்றிய அறிவு, உயிர்த்தெழுதலை பற்றிய அறிவு, ரட்சிப்பு பற்றிய அறிவு, அபிஷேகத்தை பற்றிய அறிவு, இதெல்லாம் அறிவு வரணும். உலக அறிவு நமக்கு இது முதல். ஆத்மா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. கால் ரொம்ப ஸ்பீடாக ஓடுவான் சில காரியங்களுக்கு, கத்துடியானத்துக்கு ஸ்லோவாக வருவாங்க. வேறு காரியங்களுக்கு கல்யாண காட்சிக்கு சுருன்னு ஓடுவாங்க. கால் துரிதமானவன், ஆண்டவருக்கு இஷ்டமில்லாத காரியத்துக்கு வேகமாக ஓடுறவன் தப்பி நடக்கிறான், தப்பாக நடக்கிறான்ட்டு வேதம் சொல்லுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும்போது, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் சவுலோடு பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். யோனத்தான் தாவீது ஒன்றா இருக்கிற வரைக்கும் யோனத்தான் சாகலை. யோனத்தான் தாவீதுட்டு பிரிஞ்சு போன பிறகு தான் யுத்தத்தில் செத்து போனான். நம்முடைய ஆத்மாவும் தாவீது குமாரனாகி இயேசுவோட ஒன்றா இருக்கிற வரைக்கும் எந்த சத்துரும் நம்ம ஜெயிக்க முடியாது. நம்முடைய ஆத்மா இயேசுவோடு ஒன்றா இருக்குமானா எந்த பொல்லாதாவையும் ஜெயிக்க முடியாது, எந்த மரண பயமும் ஜெயிக்க முடியாது. இயேசுவோடு நடக்கணும், இயேசுவோடு ஓடுறோம், இயேசுவோடு ஓட்டத்தை முடிக்கணும், ஜீவ கிட்டத்தை பெற்றுக்கொள்வோம். ஆனால் யோனத்தான் தாவீதுட்டு பிரிஞ்சு போன பிறகு யோனத்தானை கொலை பண்ணிட்டாங்க. நாம் கர்த்தரை விட்டு பிரிஞ்சு போயிடுவோமானா சத்ரு நம்மளை கொண்டுருவான். ஆகினால தான் தேவன் சொல்ல, ஆத்மாவை நோக்கி நீ கோயிலுக்கு போ, வாஞ்சியோடு தேடு, கர்த்தரை தேடு, ஆத்மாவை பார்த்து தேடுன்னு சொல்ல. இதெல்லாம் ஐஸ்வர்யம் தேடி பங்களாவை கட்டி அப்படி கட்சி செத்து போய் தூக்கிட்டு போவியாடான்னு கேட்கலான்னு ஒரு முட்டாளே. நாம் ஆத்மாவை குறித்து கர்த்தர் நம்ம பேசி கொண்டிருக்கிறார். ஆவை பற்றி பேசி முடிச்சுட்டு, ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, செகண்ட் சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆத்மா எப்படி இருக்குது தேடுதா? ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலையா, கிறிஸ்மஸுக்கு வரமாட்டேங்குது சில ஆத்மா. எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தரல, சர்ச்சுக்கு வரமாட்டேன். கர்த்தர் உன்னை புதிதாக்குவார், உன்னையே புதுசாக மாற்றுவார். இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. உன் ஆத்மா சாகாதபடிக்கு துணி இல்லைனா கூட பரவாயில்ல, பழைய துணி போட்டு வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஆத்மா கர்த்தரை தேடினதுனால ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 84ஆம் சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 84ஆம் சங்கீதம். என் ஆத்மா ஆலயத்தில் உட்காருது. ஆத்மா எங்கே போகுது? நல்ல ஆத்மா உப்புமாலாம் கோயிலுக்கு வராது. ஆத்மா தான் கோயிலுக்கு வரும். நல்ல ஆத்மா கோயிலுக்கு வரும். ஆத்மா கர்த்தருடைய ஆலயத்தில் வாஞ்சையும் தவணமாக இருக்குது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி சத்தமிடுது. என் இருதயமும் சத்தமிடுது, என் மாம்சமும் சத்தமிடுது, என் ஆத்மாவும் கோயிலில் வந்து சத்தமிடுது. தாவீது அழகா சொல்கிறான். அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கு, அந்த அதிகாரத்துக்கு கீழே வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவன் கண்ணீரின் பள்ளத்தாக்கு உருவானது அதை நீரூற்றாக மாற்றிக்கொள்வார்கள். மிருகத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்குது, சரீரத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்குது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்குது. ஆனால் ஆத்மாவை தேவன் மனுஷனுக்குள்ளே வச்சிருக்கார். ஆத்மா தான் நம்முடைய ஆள் தத்துவம், உண்மையான மனுஷன். அந்த ஆத்மாவை தான் தேவன் எப்படி உண்டாக்கியிருக்காருன்னா அதில் ஆவியை கொடுத்து தேவ சாயலாய் மாற்றிருக்கிறார். ஆத்மாவும் ஆவியும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா நான் தேவ சாயல். ஆத்மா ஆவியோட ஒன்று சேராவிட்டா நான் ஒரு அழிந்து போகிற மிருகம்.
நான் அழிந்து போகிற மிருகமாக இருக்கணுமா, யூதாசை போல நான் கொண்டு சாகணுமா, இல்லை பேதுருவை போலையோ மரியாதை போலையோ மரியாதை போலையோ அதிகாலையில் தேடி கள்ள தொட்டிக்கு ஓடி போன ஆத்மாவோட வாஞ்சியாக இருக்க மரியாதை போல இருக்கணுமா என்பதை தீர்மானம் எடுக்க வேண்டியது ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்குது. யாரும் வந்து பூனைக்கு மணி கட்ட முடியாது. நீதான் உனக்கு மணி கட்டிக்கணும். நீ கத்தர் வெளியில் போகணுமா வேணாமா நீ தான் டிசைட் பண்ணணும். நீ உன் ஆத்மாவை கத்தர் பக்கமாக சாய்க்கிறதோ வேணாமான்றத சாத்தா பக்கமாக சாய்க்கணுமா கத்தர் பக்கமாக சாய்க்கணுமான்றது நீ டிசைட் பண்ணணும். ஒரு பூனை மதில் மேலே உட்காந்துருந்துச்சுன்னா இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் குதிக்குமா தெரியாது. அந்த பக்கம் குதிச்சா கிடுகிடு பள்ளம், இந்த பக்கம் குதிச்சா தான் இருக்கிற வீடு. மேலே உட்காந்துட்டு பூனை யோசி இப்படி குதிச்சிடலாமா இப்படி குதிச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்தா கொம்பு வச்சு எஜமா நிற்கிறான், கீழே குதிச்சா ஏன் மேலே ஏறினா அடிக்கிறான் நிற்கிறான். அந்த பக்கம் குதிச்சா கிடுகிடு பழம் எலும்பிட முடியாது. ஆனால் ஆத்மா யோசிக்குது, இந்த பக்கம் குதிக்கலாமா அந்த பக்கம் குடிக்கலாம், சர்ச்சுக்கு வரலாமா கல்யாணத்துக்கு போயிடலாமா, சர்ச்சுக்கு போயிடலாமா கல்யாணத்துக்கு பேசாமல் அந்த பக்கம் உணர்ந்து செத்தே போயிடுவான். அப்படி சர்ச்சு மிஸ் பண்ணுறவங்க உண்டு. கோயிலில் அடி கத்தர் உதப்பட்டான், கத்தர் காலில் விழுந்துருவோம். அதுதான் தாவீது. ஹல்லேலூயா. நம்மளது இருதயத்தில் நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு கூட்டத்துக்கு வர்றது வராமல் இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது. அந்த பட்டாம்பூச்சி போல் இருக்கிற அந்த ஆத்மா சாகிறதும் உயிரோடு இருக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த பிரசங்கில சொல்லும் போது ஆவி தன்னை தேவனிடத்துக்கு போகும், மண்ணானது பூமிக்கு திரும்பும். இந்த பூமியில் நாம் எதை வச்சு பரலவும் போக முடியும்னா கர்த்தர் நம்ம கொடுத்த ஆத்மாவை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை வச்சு தான் பரலோகமாகுது நரகமாகுது. அதை டிசைட் பண்ண தான் கர்த்தர் நமக்கு ஆத்மாவை கொடுத்துருக்காரு. அதுக்கு உதவி செய்வதற்கு தான் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருக்காரு, ஆவியை உயிர்ப்பித்து வச்சுருக்காரு. நம்ம ஆவியும் கொண்டுட்டு ஆத்மாவை கொண்டுட்டு நாசமாகாதபடிக்கு கர்த்தர் நம்ம ஆத்மாவை பாதுகாக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பின் பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். ஆவியையும் ஆத்மாவையும் ரெண்டாக அறுக்கத்தக்கதாக இருப்பதும் கருக்குள்ள பட்டயமாகிய உங்களுடைய வசனத்தை, உங்களுடைய வசனம் ஆவியாக இருக்குது, ஜீவனாக இருக்குது, வல்லமை உள்ளதாக இருக்குது. ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் உண்டு. அதை வித்தியாசப்படுத்தி வேறுத்து ஆவி தேவன் தந்த தேவன் எனக்கு கொடுத்ததான தேவனை அறிவதற்காக, தேவனை பற்றிய சிந்தை உள்ளவனாக இருப்பதற்காக, தேவனோட ஐக்கியம் கொள்வதற்காக தேவன் சுவாசத்தை ஊதும் போது அவருடைய ஆவியை கொடுத்து மனிதன் தேவனோடு நடக்க வேண்டும் என்று கொடுத்தீர். பிசாசோடு ஐக்கியப்பட்டு கர்த்தரை விட்டு விலகும் போது அந்த ஆவி அணைஞ்சு போச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபோது அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஆவியை திரும்ப ஆண்டவரை உயிர்ப்பித்தீர், எழுப்பினீர், எரிய வச்சிருக்கிறீர். இப்போது ஆவியாக இருக்கிற தேவனோடு கூட சேர்ந்து நாங்களுமே ஆராதிக்க முடியாத எங்கள் ஆத்துமாவை நாங்கள் சரியான விதத்தில் ஒன்று உலகமாவது மாம்சத்துக்காவது ஒப்பு கொடுக்காதபடிக்கு இயேசுவுக்காக வாழுவேன் என்று இந்த ஆத்மா சாகாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஒன்றான மெய்தேவனாகி உண்மையும் அன்பின் குமாரன் இயேசு அறிய நித்திய ஜீவன் என்று எங்கள் ஆத்மாவை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கும்போது ஆவியும் பொழைச்சிக்கும், நாங்களும் பொழைச்சிக்கும். நாங்கள் தாழ்மையாக நடப்போமானா கர்த்தர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் கற்றுக் கொடுத்த நல்ல ஆவியை குறித்து பேசினீங்க ஆண்டவரே. இப்போ கடைசியாக நாங்கள் ஆத்துமாவை குறித்து பேசியிருக்கிறோம் ஆண்டவரே. 2 ஸ்டடியும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆசீர்வதிங்க, நம்முடைய கிருபைகளை வைத்துக்கொள்ள எல்லா மகிமையும் உங்களுக்கு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியினுடைய அந்நியமைக்கு காவல் சமாதானம் அனைவருடைய செல்ல பரிசுத்தமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அது சீக்கிர வருகை மட்டுமே இன்றும் என்று சதாக்கள் கூட இருப்பதாக.